ஒரு விவசாயி தன்னுடைய வயலின் ஓரமா ஒரு ஆலமர செடியை நட்டு வச்சாராம். அந்த செடி காத்துல வளைஞ்சு உடஞ்சிடாம இருக்கிறதுக்காக ஒரு கொம்பை நட்டு அதோட சேர்த்து கட்டி வச்சாராம். சுத்தி பாதுகாப்புக்காக ஒரு வேலியும் போட்டிருந்தாராம். தினமும் உரம் போட்டு தண்ணி போட்டு அந்த செடியை ஆசை ஆசையா வளர்க்க ஆரம்பிச்சாராம். பக்கத்துல வளர்ந்த ஒரு காட்டு செடி இந்த ஆலமர செடியை பார்த்து ஏளனமா சொல்லிச்சான், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என்ன அடிமை வாழ்க்கை இது? கட்டி போட்டு வேலி போட்டு வளர்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஏளனமா சிரிச்சுதான். நான் பாரு எவ்வளவு சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த ஆலமர செடிக்கு தோணுச்சான், ஆமால, நம்மளை மட்டும் இப்படி அடிமை மாதிரி வளர்க்குறாங்களே, என்ன வாழ்க்கை இது? அது பாரு எவ்வளவு சுதந்திரமா இருக்கு அப்படின்னு நினைச்சுதான். ஒரு நாளைக்கு வயலை சுத்தம் பண்ணும் பொழுது அந்த காட்டு செடியோட சேர்ந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டாங்களாம். காட்டு செடி செத்து போச்சான். அதை பார்த்த ஆலமர செடிக்கு பயம் வந்துருச்சான். இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய காட்டு செடியே இப்படி செத்து போச்சே, அப்ப நம்மளையும் சாகடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சுதான். அப்போ அந்த விவசாயி தன்னுடைய சிறிய மகனோட அந்த பக்கம் வந்தானா. அந்த மகன் கேட்டாராம் விவசாயி கிட்ட, அப்பா, எல்லா செடியும் எடுத்துட்டீங்க, இந்த செடிக்கு மட்டும் ஏன் கொம்பை வச்சு கட்டி அதுக்கு வேலையெல்லாம் போட்டு பாதுகாப்பா வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த விவசாயி தன்னுடைய மகன் கிட்ட சொன்னாராம், மற்ற செடிகள் மாதிரி இல்லை ஆலமர செடி, அது வளர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் நல்லா ஸ்ட்ராங்கா வளர்ந்து நிறைய நாட்கள், கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு மேல உயிரோட இருக்கும். அதனால மற்றவங்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும். அதனால தான் சின்னப்பவே அதை நல்லா பாதுகாத்து பேணி நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போதான் ஆலமர செடிக்கு நாம எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுதான். நம்ம வாழ்க்கையில நாம எதற்காக பயன்பட போறோம் அப்படிங்கிற உண்மையான வாழ்க்கையோட பர்பஸை அன்னைக்கு தான் ஆலமர செடி உணர்ந்துதான். வாழ்க்கையில அப்படிதாங்க, நிறைய நேரங்கள்ல பெரியவர்கள் நம்மளை கண்டிக்கும் பொழுது, நமக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் போது, சே என்ன அடிமையான வாழ்க்கை இது, நம்ம சுதந்திரம் பறிபோகுதே அப்படின்னு தோணும். ஆனா இந்த கட்டுப்பாடு கண்டிப்பெல்லாம் நாம நல்லா ஸ்ட்ராங்கா வளரணும், நிறைய வருஷம் சக்சஸ்ஃபுல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால வாழ்க்கையில சாதிக்கணும்னா அதற்கு சில கட்டுப்பாடுகளும் தேவை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.